நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில பல முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறையில் தினசரி நமக்கு முக்கியமான தகவல்கள் வந்துட்டுருக்கு. யூஜிடிஆர்பி மற்றும் பிடி பிஜிடி அசிஸ்டண்ட்டோடைய தேர்வு கால அட்டவணை விரைவில் வெளியிட போகிறாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ப்ரெஸ் மீட்லேயே குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ எதிர்பார்த்த மாதிரி பள்ளி கல்வித்துறையில் மிக பெரிய அளவில் ஒரு அப்டேட் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ரிவர்ஸ் லிஸ்ட்டில் அனைவருக்குமே பார்த்துருப்பீங்க. இந்த ரிவர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணி தர முடியாது அப்படின்ற மாதிரி நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த டெட் தேர்ச்சிக்கு உண்டான ஜிஓவை வெளியிடணும். இப்போதைய நிலை என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உண்டான ஜிஓ பார்த்தீங்கன்னா உடனடியாக பாஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் இன்னும் ஒரு சில வாரங்களில் டெட் தேர்ச்சி பெற்றவர்கள் 60 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற ஒரு ஜிஓ பாஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குங்க. ஸோ நியமன தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த தேர்தல் வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் நியமன தேர்வை நிச்சயமாக ரத்து செய்தே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி வாக்குறுதிகள் இருக்கு. அதற்குண்டான அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு சில தேர்வுகளை வரும். ஸோ நேரடி நியமன முறைகளை வெளிப்படைத்தன்மை வேணும். இந்த நடைமுறைகளில் வெளிப்படை டிஆர்பி வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியர் தேர்வு நேரடி நியமன முறைகள் வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ளப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி விளக்கம் அளித்திருக்காங்க. அதன்படி சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்ச்சி பெற்று இடம்பெற்ற விவரங்கள் பல குளறுபடிகள் இடம்பெற்றதாகவும் சிலருக்கு பணி அனுபவத்துள்ள மதிப்பெண்கள் முரணாக தரப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது 2025க்கான கலை அறிவியல் கல்லூரிகள் அரசு கல்வியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களுடைய நேரடி நியமனத்தில் என்ற குற்றச்சாட்டுகளை எடுத்திருக்காங்க. அனைத்து உரிய அரசாணை விதிமுறை பணிகள் வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேர்வர்களின் அசல் அனைத்து சான்றிதழ்களும் சரிபார்ப்பின் பொழுது நேரடியாக ஆய்வு செய்யப்படுகின்றன என்றது அதுல குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னதாக தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் 2017 நடைபெற்ற அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வுல முறைகேடு இருக்கு அப்படின்றது எல்லோருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் ஆயிடுச்சு. ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னா அதை ரீகால் பண்றோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த முறைகேடை சரி செய்யறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்துல பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் நம்மளுடைய ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, சராசரியாக படிக்கும் மாணவர்களையும் அரவணைத்து செல்லுங்கள். ஆசிரியர்களுக்கு ராஜ்மோகன் அவர்கள் ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்காரு. என்ன அறிவுறுத்தல் அப்படின்னா, அனைத்து மாணவர்களையும் அரவணைத்து செல்லுங்கள் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அனைத்து மாணவர்களையும் அரவணைத்து செல்லுங்கள் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு இந்த தகவலை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ மாணவர்களுடைய நலன் கருதி இதை சொல்லாரா எதுக்குன்னு தெரியல. அரசு பள்ளிகளில் பயின்று வரும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வில் முதல் 3 இடத்தை பெற்ற மாணவர்கள் 100% தேர்ச்சி பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டி பேசினார். ஸோ மாணவர்களின் செயல்பாட்டுகளையும் கவனித்து அவர்களுக்கேற்ப வகுப்புகளை வழிநடத்த வேண்டும் என அனைத்து மாணவர்கள் ஆசிரியர்களையும் அரவணைக்க வேண்டும். கற்கும் திறன் குறைந்த குழந்தைகளை தமிழில் மெல்ல கற்கும் குழந்தை என உள்ளது. நான் அந்த வார்த்தையை தன் வேகத்தில் கற்கும் குழந்தை என மாற்றி சொல்லினேன். அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் உலகத்தையே மாற்றியுள்ளார்கள். தாமஸ் ஆல்வா எடிசன், ஐன்ஸ்டீன் போன்ற விஞ்ஞானிகள் ஹோம் ஸ்கூலிங் முடித்து உலகத்தையே புரட்டி போட்டுள்ளனர் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், பதவி உயர்வுக்கு முன் பணி நிரவல் கூடாது. இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர்க்கொடியை எடுத்துட்டு இருக்காங்க. பதவி உயர்வுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த விதமான பணி நிரவல் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் போயிட்டு இருக்குங்க. ஸோ தொடக்க கல்வியில ஆயிரக்கணக்கான தலைமை ஆசிரியர்களுடைய பணியிடங்கள் காலியாக உள்ளன. இவற்றை பதவி உயர்வு மூலம் நிரப்பிய பின் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நிரவல் கலந்தாய்வு நடத்த வேண்டும் என ஆசிரியர்கள் போர்க்கொடியை ஒன்று தூக்கிட்டு இருக்காங்க. இவற்றை பதவி உயர்வு நிரப்பிய பின் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நிரவல் கலந்தாய்வு அப்படின்னு கொடுக்காங்க. ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு ஜூலை 2 துவங்குகிறது. முதல் நாளிலேயே இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நிரவல் கலந்தாய்வு நடக்கிறது. ஆசிரியர்களிடையே கடும் எதிர்ப்பு இதனால உருவாகி இருக்கு. காலியாக உள்ள நிலையில் பணி நிரவல் செய்தால் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார். எனவே முதலில் 4 ஆண்டுகளாக நடக்கப்படாமல் உள்ள தலைமை ஆசிரியர் பதவி உயர்வை அதிகாரிகள் நடத்த வேண்டும் என கிளம்பியுள்ளது. இடைநிலை பதவி மூப்பு ஆசிரியர் மாநில பொதுச் செயலாளர் ராபர்ட் கூறியதாவது, ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தொடர்பான நீதிமன்ற வழக்குகளால் தமிழகத்தில் அரசு தொடக்க நடுநிலை தலைமை ஆசிரியர் பட்டதாரியுடைய பதவி உயர்வு 4 ஆண்டுகளா நடக்கல அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க.
ஸோ உபரி ஆசிரியர்கள் இருக்கும் நிலையில் பணி நிரவல் கலந்தாய்வு விரைவில் நடத்தலாம். பதவி உயர்வு மூலம் ஏற்படும் காலியிடங்கள் பல ஆண்டுகளாக வெளி மாவட்டங்களில் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் பலருக்கு சொந்த மாவட்டங்களுக்கு பணிமாறுதல் பெறும் வாய்ப்பும் இதுல வரும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுடைய சிக்கல்கள் எல்லாமே நிறைவேற்றிருக்குங்க. ஸோ கண்டிப்பா ஆசிரியர் தேர்வு வாரியத்துல இன்னும் ஒரு சில முக்கியமான அப்டேட்களை தினசரி வெளியிட்டே தான் இருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறையில காமன் டெட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வர இருக்கு. சிறப்பு டெட்டு வந்து நடத்துவாங்களா இல்லையான்றது தேர்வு வந்து ஆல் டிக்கெட் எல்லாம் விட்டாங்க. இனி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா இல்லை. தேர்ச்சி பெற்றவங்களுடைய லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான லிஸ்ட் எல்லாமே வெளியிட போறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் 18,107 காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் அப்படின்றத ராஜ்மோகன் அவர்களும் குறிப்பிட்டிருக்காரு. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.